தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மக்களின் சார்பாக ரேஷன் கார்டுகளை திரும்ப ஒப்படைக்கும். போராட்டம் இது போராட்டம். தனி ரேஷன் கடை அமைத்து தராததை கண்டித்து தங்களது 2000 ரேஷன் கார்டுகளை திருப்பி ஒப்படைத்ததாக கூறி கடலூர் ரெட்டியார்பேட்டையைச் சேர்ந்த பொதுமக்கள் ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் சமரசம் பேசியதை அடுத்து பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். என் பேர் லதா, நான் ரெட்டியார்பேட்டையில இருந்து வருகிறோம். எங்க ஊர்ல உள்ள கடையில இருந்து எங்களுக்கு ரேஷன் பொருள் எல்லாம் வேணும் நாங்க கேட்டுட்டு இருக்கோம். எங்க ஊருக்கு 1/2 கிலோமீட்டர் பக்கத்துல உள்ள அன்னப்பன்பேட்டைன்ற கிராமத்துல தான் எங்களுக்கு ரேஷன் பொருள் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இவ்வளவு நாள் நாங்க அங்கதான் போய் வாங்கிட்டு இருக்கிறோம். 15 வருஷமா நாங்க இதுக்காக போராடிட்டு இருக்கோம். எங்க ஊர்ல நிரந்தர பகுதி நேர கடை நிரந்தரமா எங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். இது வரைக்கும் எந்த ஒரு பதிலும் கிடையாது எங்களுக்கு. அதனால இதுக்கு மேலேயும் எங்களால பொறுக்க முடியாத நாங்க இப்ப போராட்டத்துக்கு கொடுத்துருக்கோம். எவ்வளவோ மனு கொடுத்துருக்கோம், எவ்வளவோ எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு. எந்த ஒரு பதிலும் எங்களுக்கு கிடையாது. இன்னைக்கு கூட பேச்சுவார்த்தைக்கு 1 வாரமா எங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. எந்த பேச்சுவார்த்தைக்கும் எங்களுக்கு பதிலே கிடையாது. அதனால நீங்க இன்னைக்கு எல்லாருமா சேர்ந்து ஊர்ல இருந்து வந்திருக்கிறோம். எங்களுக்கு நிரந்தர பகுதி நேர கடை எங்களுக்கு வேணும், ரேஷன் கடை எங்களுக்கு வேணும். அதனால இந்த போராட்டம் நாங்க தொடரும். அது கொடுக்குற வரைக்கும், நீங்க முடிவு சொல்ற வரைக்கும் நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். அது வரைக்கும் எங்களுக்கு போராட்டம் தொடரும். எங்க ஊர்ல 10 வருஷமா எங்களுக்கு ரேஷன் கடை இல்ல. பக்கத்து ஊர்ல போய் தான் நாங்க ரேஷன் ஜாமான் வாங்குறோம். அங்க பிரச்சனை ஒண்டிக்கு முன்ன பின்ன தள்ளி விட்டு பிரச்சனை வருது. அடிக்கடி இதே பிரச்சனை வருது. எங்களுக்கு எங்க ஊருக்கு வேற கடை வரணும்னு நாங்க எவ்வளோ 10 வருஷம் போராட்டம் பண்றோம். என்னென்னவோ பண்ணி பாக்குறோம், எங்களுக்கு கடை வரமாட்டுது. இப்போ கடை எங்களுக்கு தனி கடை கொடுக்கலன்னா நாங்க ரேஷன் கடை கார்டுலாம் நாங்க ஒப்படைச்சிட்டு நாங்க போயிடுவோம். குடுக்கறேன்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்தாதான் எங்களுக்கு 1ஆம் தேதி தனி கடை வரணும். வரலனாக்கா நாங்க ரேஷன் கடை கார்டெல்லாம் ஒப்படைச்சிட்டு வெளியே வந்தோம். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.